ஆண்களுக்கான விந்தணு வந்து ஒரு முதிர்ச்சி அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் டைம் ஆகும். ஸோ பெண்களுக்கு 1 மாதத்தில் முடிஞ்சிற விஷயம், ஆண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விந்தணு ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு 3 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். 3 மாதம் நீங்கள் வந்து எது ஃபாலோ பண்ணாலும் 3 மாதம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணால் தான் அந்த விந்தணு வந்து ஃபுல்லாக முதிர்ச்சி அடையும் போது ஒரு ஹெல்த்தியான விந்தணுவாக வந்து இருக்கும். பட் ஆண்களுக்கு வந்துட்டு ஒரு நாளுக்கு ஒரு விந்தணு மட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, மில்லியன் கணக்கில் விந்தணுக்கள் உருவாகும் ஒரே நாளில். ஸோ அந்த விந்தணுக்கள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு தான் 3 மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ 3வது மாதம் எண்டில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகும்ல, ஸோ அந்த நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா 3வது மாதம் கடைசியில் உங்களுக்கு அந்த மில்லியன் கணக்கில் வரக்கூடிய விந்தணுக்கள் எல்லாமே நீங்கள் என்ன ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நல்ல ஒரு குவாலிட்டிஸான மில்லியன் கணக்கில் விந்தணுக்கள் வந்து உருவாகும்.